இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பேபி சிட்டர் அப்படின்ற ஒரு இந்தியன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேசணும்னா நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு தவறான காட்சிகளும் காட்டப்படாது. சோ முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே ஒரு சிட்டியை தான் காட்டுறாங்க. அந்த சிட்டில ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு பால் ஊத்துறதுக்காக போறாரு. வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு மேடம் பால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வந்து பார்த்தா எந்த ஒரு பதிலும் சொல்லல. அதே மாதிரி யாருமே வந்து பார்த்தா வெளியவும் வரல. என்னது இது, கதவுலாம் திறந்து போட்டு கிடக்குது, பட் உள்ள இருந்து யாருமே வெளில வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்காரன் என்ன பண்றானா திறந்து வீட்டுக்குள்ள போறான். வீட்டோட நடு ஹால்ல நம்ம படத்தோட ஹீரோயின் இறந்து போய் பணமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் பேண்ட் அடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா 5 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. சோ ஹீரோ வந்து பார்த்தா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவங்க பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோன் சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன், குழந்தை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஹீரோ கூப்பிட்டு தான் பொண்டாட்டிட்ட என்ன சொல்றானா, இல்லமா குழந்தை வச்சு தனியா பாத்துக்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. நீ வந்து வேலைக்கு போயிடுற, நான் வீட்டுல இருந்து வேலை பாக்குறேன் அப்படின்றனால என்னால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய தனியா கவனிச்சுக்க முடியல. நீயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம 2 பேருமே குழந்தைய கவனிச்சுக்கலாமே அப்படின்னும் போது ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் வாங்க முடியாது. எனக்கு என்னோட வேலையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீ வீட்டுல இருக்கறனால குழந்தைய பத்திரமா பாத்துக்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பேக்கமா வெளியே கிளம்புறாங்க. இதுக்கடுத்து ஹீரோ தான் குழந்தை கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்துட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. மீட்டிங் மாதிரி இன்னும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய மறந்து போயிட்டாரு. அவரோட குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த பந்து எடுத்துட்டு உருட்டிட்டு அப்படியே மெயின் ரோட் வரைக்கும் போயிட்டு இருக்குது. இந்த குழந்தை மெயின் ரோட் வரைக்கும் போயிட்டு அதை ஹீரோ கவனிக்கவே இல்ல. தன்னோட வேலையில மும்மரமா இருக்கும்போது அந்த குழந்தை ரோட்ல போய் நிக்கும் போது யாரோத்தவங்க அந்த குழந்தைய கையை வச்சு தூக்குறாங்க. இவங்க தான் ஒரிஜினலா நம்ம கதையோட ஹீரோயின். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு என்னடா சொல்லும், என்னாச்சு, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு யாருன்னு சொல்லிட்டு திருன்னு பாக்குறாங்க. சரி இந்த வீட்டுக்குள்ள தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஹீரோ வந்து பார்த்தா தான் பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துல ஹீரோன் அந்த குழந்தைய எடுத்துட்டு வரும்போது அம்மா யாரு நீங்க, எதுக்கு என் குழந்தை தூக்குனீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் எதுக்கு சார் இந்த மாதிரி கத்துறீங்க, உங்க குழந்தைய இது, இந்த குழந்தை வந்து பார்த்தா நட் ரோட்ல இருந்துச்சு, நான் தான் வந்து பார்த்தா இந்த இடத்த கூப்பிட்டு வந்தேன். சோ நீங்க குழந்தைய விட்டுட்டு நீங்க என்ன சார் உள்ள பண்றீங்க அப்படின்னும் போது ஐயோ சாரி மேம், நான் வந்து பார்த்தா பேலையில மறந்துட்டேன், என் குழந்தைய நான் சுத்தமா மறந்துட்டேன் அப்படின்னும் போது சரி தான் குழந்தை பிடிச்சிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்க, என் குழந்தை இல்லாம என்னால என்ன பண்ண முடியும், என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, என் பொண்டாடி தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நீங்க வீட்டுல தனியா தான் இருக்கீங்களான்னு போது ஆமாங்க நான் தனியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி வந்து பார்த்தா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்புறம் ஒரு உதவி, எனக்கு வந்து ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. ஐயோ இங்கெல்லாம் வந்து பார்த்தா வேலை கிடைக்காது, வேற நீங்க பக்கத்து ஏரியால ட்ரை பண்ணி பாருங்க, அங்கதான் நிறைய பேர் வந்து பார்த்தா வீட்டு வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க அப்படின்னும் போது இல்லடா இங்க தான் வேலை பார்க்கணும், ஏன்னா வந்து பார்த்தா உங்க குழந்தைய நீங்க பாத்துக்க முடியலன்னு சொல்றீங்களே, உங்க குழந்தைய வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னாலும் அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா சார் அப்படி மட்டும் நீங்க சொல்றாதீங்க, என் கணவர் வந்து பார்த்தா சரியான குடிக்கிறேன், சம்பாதிக்கிற காசு எல்லாமே குடிச்சு அழிச்சிடறான், என்னால வந்து பார்த்தா குடும்பத்துக்கும் சொல்லிட்டு ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியல, ப்ளீஸ் நீங்க தான் சார் இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்றாரு, சரி பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்துங்க, நாளையில இருந்து என் பொண்டாட்டியை கேட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த பொம்பளையை கூட்டிட்டு போறாரு. சோ பொம்பளை கூட்டு போன அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றானா தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொம்பளை ஹீரோ குழந்தைக்கு வந்து பார்த்தா புட்டி பால் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தை பாலை கீழே ஊத்திருது. அதுங்க என்ன பண்றாங்கன்னா அச்சோ குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது கீழே வந்துட்டேன்னுட்டு அதை வந்து பார்த்தா ஒரு துணியால தொடச்சிட்டு இருக்காங்க. அப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் தப்பான பார்வையில இருக்காங்க. அதை வந்து பார்த்தா ஹீரோ பாக்குறான். ஒருத்தர் பாக்குறாங்க. ஹீரோக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, ஐயோ ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா தன்னோட பெட்ரூமுக்கு போயிட்டான். அன்னைக்கு இவனிங்க ஹீரோயின் வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா புதுசா ஒரு பொம்பளை குழந்தை தூக்கி வச்சிருக்கத பார்த்துட்டு ஏய் யார் நீ, எதுக்கு என் குழந்தை தூக்கி வச்சிருக்க, எங்க யாருங்க எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்ததுமே கோவப்படுறாங்க. உனக்கு ஹீரோ என்ன சொல்றானா, மாமா கோவப்படாத, இவங்க தான் வந்து பார்த்தா நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண பேபி சிட்டர் அப்படின்றாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா என்ன நீ வந்து மீட்டிங்ல இருப்ப, டென்ஷன் ஆனா திட்டுவே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு தான் இந்த மாதிரி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ இருந்தாலும் முன்னாடி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு போது அதை தெரியாம பண்ணிட்டலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் சமாளிக்கிறாரு. சரிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தை அவங்க பாத்துக்கிறத பார்த்துட்டு சரிங்க பத்திரமா பாத்துக்குங்க, குழந்தைக்கு பசிச்சு தான் ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டோட வேலைக்குள்ள பார்க்க போறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஹீரோ வந்து பார்த்தா தன்னோட பெட்ரூம்ல பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப பொண்டாட்டி என்ன கேக்குறாங்கன்னா இந்த லேடி வந்து நல்லவங்களா, குழந்தை நல்லபடியா பாத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லம்மா எனக்குமே அவங்களை பத்தி சில டவுட் தான் இருக்கு, அவங்க மேல வந்து பார்த்தா நம்ம ஒரு கண்ணை வச்சுக்கணும், ஏன்னா அவங்க வந்து திடீர்னு தான் வேலை கேட்டாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைய வந்து பார்த்தா ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சரி அவங்கள நல்லபடியா பாத்துக்கங்க, ஏதாச்சும் சந்தேகமா இருந்தா டக்குன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா நைட்டு படுத்து தூங்குறாங்க. மறுநாள் வந்து பார்த்தா ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி போகும்போது வேலைக்காரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா குழந்தை பத்திரமா பாத்துக்கமா, அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா செய்யுமா அப்படின்ற மாதிரியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அன்னைக்குமே வந்து பார்த்தா ஹீரோவா அந்த லேடி ஒரு மாதிரி லுக் விடுறாங்க. இவங்க பாக்குற பார்வையும் எக்ஸ்பிரஷனுமே வந்து பார்த்தா கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. அன்னைக்கு பொழுது
வந்து பாத்தா அப்படியே போகுது. நைட் வந்து பாத்தா அந்த லேடி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து பாத்தா அந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி தெரியுது. நுழைஞ்சவன் நேரா ஹீரோயின் போட பெட்ரூமுக்குள்ள போயிட்டு கதவு திறக்க போக டக்குனு அந்த நபரை வந்து பாத்தா இந்த வேலைக்காரமா கையை பிடிச்சு வெளில இழுத்துட்டு போறாங்க. ஆமா இவன் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டா இவன் வேற யாருமே கிடையாது, இந்த வேலைக்காரியோட புருஷன் தான் போல இருக்கு, வேலை வெட்டிக்கு போக மாட்டேன்றாங்களே அவன் தான் போல இருக்கு. வந்ததுக்கு அடுத்து ஏய் நீ என்ன இங்க இருக்கு அப்படின்றா. நான் தான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு ஒரு வேலையா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ற. ஆமா நான் மறந்துட்டேன், சரி ஏதோ ஆட்டையை போலான்னு சொல்லி வந்தேன். பரவாயில்ல என் பொண்டாட்டி வெள்ளக்காரங்க போற நைட்டி எல்லாம் போட்டுட்டு பக்கா அழகா இருக்காள் அப்படின்னும் போது வெள்ளக்காரங்க போறதான் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னும் போது இல்ல பொண்ணு இந்த வேலையா வந்தா இப்போ உன பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே மொத்தம் கொடுத்துக்கலாம்னு சொல்லி போகும்போது டக்குனு வந்து பாத்துனா அந்த இடத்துல யாரோ போற மாதிரி தெரிய சரி நிக்காத போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வேலைக்காரி என்ன பண்றானோ அவங்க புருஷனை அனுப்பிடுறாரு. எவனா அந்த இடத்துல வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாருமே கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ வந்து பாத்தா ஏதோ ஒரு வேலையை இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்தவன் வந்து பாத்தா இங்க தெரியாதனமா இப்ப இருக்கும்போது ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பாத்தா ஃபயர் பத்திக்குது. இந்த ஃபயர் என்ன பண்ணுனா பெட்ரூம்ல போய் தான் அணிது. அதாவது ரெண்டு பேருமே வந்து பாத்தா பெட்ரூம்ல போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண மறுநாள் இந்த பொம்பளை என்ன பண்றான்னு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு பகலே வந்து பாத்தா அந்த லேடி கூட கொஞ்சம் தப்பா இருக்க ட்ரை பண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உன் புருஷன் எப்படி என்ன வந்து நல்லா பாத்துப்பானா இல்ல சுமாரா அப்படின்னும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் சுமார் தான், நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனாவே சொல்றான். இப்ப இன்னொரு மேட்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னும் போது திருப்பி குழந்தை அழுகுதா, இப்ப வேணா நம்ம நைட் இல்லாட்டி ஈவினிங்கா பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அடுத்து டக்குனு அவங்க வீட்டுக்கார கால் பண்ணி டேய் நேத்து வந்து நீ மாட்டிப்போம் நல்ல பேர ஏதோ ஒரு தெய்வ செயலா வந்து பாத்தா அந்த ஆள் கண்டுபிடிக்கல, அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பலையில வந்து பாத்திர விழுந்துட்டான், கூடிய சீக்கிரமே வந்து பாத்திர நம்ம பிளான வந்து போட்டுலாம் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்றான். ஏதோ ஒரு திருட்டு பொம்பளை போல இருக்கு, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கா போல இருக்கு. அது ஹீரோக்கு வந்து பாத்திர இன்னும் தெரியல. வேலைக்கார பின்னாடி வந்து பாத்திர சிரிச்சுட்டே பயந்துட்டே சுத்திட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது தான் அந்த லேடிக்கு என்ன பண்றாங்கன்னா இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட போன்ல வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ஐயோ யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன் மேல என்னமோ ஊந்துருச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே ஹீரோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது என் மேல பள்ளி ஏதோ ஊந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் தன்னோட முதுவை காட்டுறாங்க. முதுவை பார்த்தா ஹீரோக்கு வந்து பாத்திர ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன பூஜை தேரதை விட்டுட்டு இந்த லேடி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்றான். நல்லா தான் இருந்துட்டு இருந்தான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஏய் நான் வந்து பாத்திரம் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைக்கிறேன், ஏன்னா உன் புருஷனுக்கு கூட வந்து பாத்திரம் நீ இருக்கும்போது நான் இப்படி பண்றது எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கேங்க என்னங்க நான் தான் சொன்னல அவன் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு இப்ப அந்த நேரத்தை இவனை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடிக்கு என்ன பண்றாங்கன்னா இவன் கூட அப்படியே கொஞ்சம் வலுக்காட்டமா சம்பவம் பண்றாங்க. சம்பவம் பண்ணி முடிச்சிட்டு இதை எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. அன்னைக்கு நைட்டே ஹீரோக்கு வந்து பாத்திரம் சரியான தலைவலிக்கு என்ன பண்றேனே தெரியல, நல்லா வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது இந்த வேலைக்கார லேடி என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் டீ போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இது குடிங்க சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னன்னே தெரியல 2-3 நாளா சரியான தலைவலி அப்படின்னும் போது இது குடிங்க நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க அவர் குடிக்க வேண்டிய காப்பில வந்து பாத்திரம் இந்த லேடி ஏதோ ஒரு மருந்த கலந்திருக்கா போல இருக்கு, அதனால தான் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கா. இப்போ வந்து பாத்திரம் நேரா தன்னோட புருஷனை வர சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பாரு நான் சொன்ன மாதிரி வந்து பாத்திரம் அவனை மயக்கி என் கூட இருக்கிற மாதிரி வச்சு அந்த வீடியோவும் எடுத்துட்டேன், அவன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதுக்கு அடுத்தது நம்ம வந்து பாத்திரம் அவன் கிட்ட இதை காட்டி பணம் பறிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்லடி சொன்னதோட பக்கவா செஞ்சுட்டேன், ஆனா உன்னை பார்த்தா அவன் கூட விருப்பப்பட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது, இல்லப்பா உன்னை விட வந்து சுமார் தான் அப்படின்ட்டு புருஷன் கிட்ட வந்து பாத்திரம் மாத்தி பேசுறா. சரி என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு எவ்வளவு பணத்தை கறக்க முடியுமோ கரைச்சிட்டு போயிடும், இல்லாட்டி இந்த வீடியோவை நெட்ல போட்டுரும் சொல்லி மிரட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டா அந்த கதவு திறந்துட்டு ஹீரோட பொண்டாட்டி வந்துட்டு ஏண்டி உன போனா போதுன்னு சொல்லி வீட்டுல வேலைக்காரியா வச்சா நீ என்ன என் புருஷன் கூட இருந்துட்டு அதாச்சும் பணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பாக்குறேன், எவ்வளவு கேவலமான ஒரு பொழப்பு தெரியுமா அப்படின்னும் போது ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் என்ன பண்றேனே தெரியல. ஹீரோ நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோட பொண்டாட்டி போலீஸ் கால் பண்ணும்போது அவன் லவர் அதாவது வந்து பாத்திரம் அந்த வேலைக்காரன் புருஷன் வந்து பாத்திரம் பயப்படுறான், மேடம் இந்த மாதிரி பண்றாதீங்க நான் தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது ஆனா இந்த வேலைக்காரி என்ன பண்றான்னா டக்குன்னு ஒரு கட்டை எடுத்து அவங்களை அடிச்சு கொலை பண்ணிட்டா, ரத்தம் தெரிக்குது. என்னடி பண்ண ஏன்டி இவன் செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஒண்ணும் பயப்படாத இந்த கைரேகை எடுத்துட்டு போயிட்டு நேரா பாக்கெட்ல இருக்கான ஹீரோ அவன் கையில வச்சுட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கைரேகை வந்து பாத்திரம் மேட்ச் ஆகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண மறுநாள் வந்து பாத்திரம் கரண்ட் டேட்டா காட்டுறாங்க. பால்காரன் வெளியில நின்னுட்டு அம்மா பால் மேடம் பால் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திருப்பான், யாருமே வெளில வரலனதும் புள்ள போய் பாக்குறானா பால்காரன் கத்துன கத்த கேட்டுட்டு ஹீரோ தூக்கத்துல இருந்து வந்து பாத்திரம் கண்ணை மூச்சு வரவன் கையில வந்து பாத்திரம் ஒரு இரும்பு கம்பி இருக்கு, அதை அப்படியே தூக்கிட்டு எடுத்துட்டு வரான் தூரம் போடாம வந்துட்டு தான் பொண்டாட்டி இறந்து போயிருக்கத பார்த்துட்டு பால்காரன் அந்த வீட்டை விட்டு ஓரத பார்த்துட்டு அவன் தான் என்னமோ பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நில்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா போறான். அப்படி போனதுக்கு அடுத்து பால்காரன் ஒரு இடத்துல பிடிச்சி கேட்கும்போது சார் எதுக்கு சார் உங்க பொண்டாட்டியை கொலை பண்ணீங்க, அவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டேய் என் பொண்டாட்டி நான் ஏன்டா கொலை பண்ற அப்படின்னு போது அப்புறம் கையில என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு வந்து பாத்திரம் புரியுது அவன் தான் வந்து கொலை பண்ணிட்டானோ இல்ல அந்த வேலைக்காரி தான் ஏதாச்சும் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பாத்திரம் இப்பதான் புத்தி வர மாதிரி தெரியுது. அப்படியே வந்து பாத்திரம் போலீஸ்காரங்களா பாருங்க பொண்டாட்டியை வந்து பாத்திரம் ஏதோ சந்தேகத்தால ஹீரோ வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கைது பண்ணிட்டு போற மாதிரி காட்டி இந்த சீரிஸை முடிச்சிட்டாங்க. இதுக்கு தான் சொல்றது முன்னப்பின்னு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களும் சரி வீட்டுக்குள்ள விட்டா ஒரே நாள் அடிச்சு துரத்தினும். இது மாதிரி நமக்கு பாசமா இருப்பாங்க நமக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி உள்ள விட்டீங்கன்னா கடைசியில நீங்க கம்பி என்ன போறத அந்த கடவுளால கூட தடுக்க முடியாது சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும்